Gymnastics. I am very happy to meet you in this session. Actually, previous session la enna pathom appadina trigonometric first enna pathom trigonometric ratio pathom correct ah oru triangle la so triangle oda angle kum side kum ulla ratio sin theta cos theta adan trigonometric ratio and the next video la enna pathom trigonometric ratio for some specific angle, for example 0 degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree. இதோட values பார்த்தோம் கரெக்ட்டா. and the next video ல என்ன பார்த்தோம் trigonometric ratio for in quadrant கரெக்ட்டா. trigonometric ratioவே quadrantல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அது மூலமா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆங்கிளுக்கு trigonometric ratio கிடைச்சது. for example angle 120 degree ஒரு சம்திங் ஒரு 240 டிகிரி இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆங்கிளுக்கு நமக்கு ரேஷியோ கிடைச்சது கரெக்டா. ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஒரு 15 டிகிரி இருந்தால் என்ன பண்ண சைன் 50 டிகிரி வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் 50 டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 75 டிகிரி காஸ் 75 டிகிரி இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா 7.5 டிகிரி. இந்த மாதிரி ஆங்கிளுக்கெல்லாம் trigonometric ratio எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இட்ஸ் a trigonometric identities ஓகேவா. ஸோ trigonometric identities அப்படின்னா nothing but it's நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சேம் trigonometric ratio இருக்கு இல்லையா அந்த trigonometric ratioவே ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் ஓகேவா. ஸோ ஃபார் தட் we have to know two important formula ரொம்பவே important formula ரெண்டு. First one sin a plus b formula என்ன அப்படின்னா sin a plus b formula sin a cos b plus cos a sin b. It's a first important formula. Trigonometric identities originate from this formula னு கூட சொல்லலாம் ஓகேவா. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. and then second important formula is cos a plus b. cos a plus b equal to cos a cos b plus minus sin a sin b. It's a second formula. Actually இந்த ஃபார்முலால இருந்து கூட இதை நம்ம டெரைவ் பண்ணலாம். எப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா listen இப்போ நான் என்ன பண்றேன் sin 90 plus a plus b அப்படினு sin 90 just 90 a plus b அப்படி சொல்லிட்டு எடுக்கிறேன். listen இங்க 90 a plus b b இந்த டேர்ம் a sin a b sin a plus b அப்படி நம்ம செப்பரேட் பண்ணா அதோட ஃபார்முலா என்ன it will be sin 90 plus a sin 90 plus a into cos b plus next cos a sin b கரெக்ட்டா. so cos a cos 90 plus a sin b கரெக்ட்டா. so just இங்க a க்கு அந்த டேர்ம் பதிலா 90 plus a அப்படி சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன் கரெக்ட்டா. here sin 90 plus theta sin 90 plus theta cos theta கரெக்ட்டா. so sin 90 plus a plus b cos a plus b and then sin 90 plus a sin 90 plus a cos a and then cos b டைரக்டா வந்துருச்சு. next cos 90 plus a எனக்கு sin a but minus sin a கரெக்ட்டா. cos 90 plus a minus sin a செகண்ட் குவாட்ரண்ட் அப்போ எனக்கு மைனஸ் ஆயிடும். லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் கரெக்ட்டா. and then sin b sin b. so இந்த மாதிரி இந்த ஃபார்முலால இருந்து இத டைரக்ட் பண்ணலாம். சும்மா வேணா பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். the important thing is this two formula இந்த ரெண்டு ஃபார்முலா இந்த two ஃபார்முலா தெரிஞ்சாலே இத பேஸ் பண்ணி இத வச்சு நம்ம மத்த எல்லா ஃபார்முலாவும் ஈஸியா டெரைவ் பண்ணிரலாம் ஓகேவா. சோ எப்படி சொல்லி கேட்டிங்க அப்படினா listen இட்ஸ் இம்பார்ட்டன்ட் गाइस. நிறைய பேர் ஃபார்முலா மெமரைஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா sin a cos b ரொம்பவே நிறைய கொஞ்சம் வந்துட்டே இருக்கும் கரெக்ட்டா. பட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுனா நம்ம ஃபார்முலா ஈஸியா எழுதிடலாம் ஓகேவா. எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா if I take a plus b இங்க if I take a equal to b or a equal to b equal to theta எப்படி எடுத்தாலும்
a equal to b அப்படினா b க்கு பதிலா a அப்படி சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஓகேவா சோ b க்கு பதிலா a அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா here sin 2a wait a minute இங்க sin 2a equal to sin a cos b க்கு பதிலா I am taking a okay instead of b I am taking a here just sin a in the term cos b okay sin a cos a sin a cos a எடுத்தாச்சா இது 2 times கரெக்ட்டா அப்போ sin 2a ஃபார்முலா sin 2a ஃபார்முலா 2 sin a cos a it's a first important formula it's a first important formula you have to know that very well okay same time இந்த denominator actually இங்க பாத்தீங்க அப்படினா denominatorல எனக்கு sin cos square theta wait a minute இது எழுதலாம் அப்படினா cos square theta plus sin square theta ஓகே அதோட tan ஃபார்ம் தான் இது நல்லா பாத்துக்கோங்க டினாமினேட்டர்ல sin square theta plus cos square theta அப்படினு எழுதுனா எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்ல சோ அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல என்ன பண்றேன் just cos square theta வச்சு டிவைட் பண்றேன் if I divide cos square theta numerator denominator 2 sin a actually இதுல a வா a 2 cos a sin a cos a divide by cos square a denominator la cos square எனக்கு 1 plus tan square a okay numerator denominator cos square வச்சு divide பண்ணா so you got the formula of என்ன formula கிடைக்கும் அப்படினா இங்க divide பண்ணா என்ன கிடைக்கும் so numerator denominatorல cos square theta வச்சு cancel பண்ணா 2 times of tan a divide by 1 plus tan square a கரெக்ட்டா சோ இதான் எனக்கு ஃபார்முலாவா கிடைக்கும் so it's another one important formula guys it's another one important formula of sin 2a equal to 2 times of sin a cos a so sin a cos a இந்த term கிடைக்கும் and then cos இங்க sin square theta plus cos square theta அந்த term எடுத்துக்கிறேன் அந்த termல cos square divide பண்ணா you got this formula okay and then cos a plus b if you apply இங்க இந்த இங்கேயும் a equal to b ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம் if you take a instead of b க்கு பதிலா a எடுத்தா இங்க cos 2a equal to cos a b எனக்கு cos a ஆயிரும் it's a cos square a கரெக்ட்டா and then sin a எனக்கு sin square a cos square a sin square a சொல்லிட்டு கிடைக்குது கரெக்ட்டா இந்த ஃபார்முலாவை 2 ஆ இன்னும் ஃபர்தரா 2 ஆ டெரைவ் பண்ணலாம் எப்படி அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா you know that very well one thing that is sin square theta plus cos square theta value 1 correct sin square theta cos square theta value 1 so sin square theta value என்ன sin square theta அப்படிலாம் 1 minus cos square theta correct same time cos square theta value 1 minus sin square theta அப்படி எழுதலாம் correct if I take cos square theta 1 minus sin square theta எழுதலாம் கரெக்ட்டா so 1 minus sin square a minus sin square a கரெக்ட்டா அப்போ 2 times இருக்கு 1 minus 2 sin square a it's another one formula of cos 2a okay same time இங்க cos square தான் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் cos square change பண்ணிருக்கேன் நான் sin square change பண்ணா if I change sin square so sin square formula என்ன 1 minus cos square கரெக்ட்டா அப்போ cos square a minus 1 minus cos square a
கரெக்டா 1 minus cos square a minus உள்ள மல்டிப்ளை பண்ணா if you multiply minus இது எனக்கு minus it will be plus cos square theta so 2 cos square a minus 1 it's another one important formula guys it's another one important formula cos 2a மட்டும் இத்தனை formula இருக்கு இத எல்லாத்தையும் தெளிவா பாத்துக்கோங்க so each and every formula are important okay so இப்போ ஒரு 3 formula பார்த்திருக்கோம் further இதோட tan form இதுக்கு tan கூட ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன அப்படினா if we take cos square a plus sin square a sin square a so sin square theta plus cos square theta 1 so denominatorல 1 இருந்தா எனக்கு எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்ல ஓகேவா so if you divide இங்கேயும் cos square a இங்கேயும் cos square a cos square a வை divide பண்ணா if you divide cos square a numerator denominatorல cos square a வை divide பண்ணா you got இங்க எனக்கு cos square divide by cos square எனக்கு 1 minus tan square a denominatorல cos square எனக்கு cancel ஆயிடும் it will be 1 plus tan square a கரெக்ட்டா so it's another one formula இது ஒரு 4 formula இருக்கு இந்த 4 ஃபார்முலாவும் அப்படியே மெமரைஸ் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா மைண்ட்ல ஏறாது பட் இது எப்படி டெரைவ் பண்றது அப்படி சொல்லி தெரிஞ்சினா ஈஸியாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா நம்ம ரிமெம்பர் பண்ணிடலாம் ஓகேவா சோ sin 2a ஃபார்முலா 2 டைம்ஸ் ஆஃப் sin a cos a சப்போஸ் cos ஸ்கொயரை டிவைட் பண்றதுனால ஒரு cos a கேன்சல் ஆகி 2 tan a 1 plus tan square a வரும் ஓகேவா சேம் டைம் cos 2a ஃபார்முலா cos square theta sin square theta cos square theta sin square a இந்த cos square நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இங்க ஃபார்முலா என்ன அப்படினா 2 வரும் இந்த cos 2a அப்படினா 2 times of cos square a minus 1 so cos first cos வருது அப்படி சொல்லிட்டு வெச்சுக்கோங்க and then sin வந்தா 1 minus 2 sin square a ஓகேவா so first cos வந்தா 2 times of cos square minus 1 second time suppose sin வந்தா so 1 minus 2 sin square a and then இத tan வச்சு டிவைட் sorry cos square a வச்சு டிவைட் பண்ணா you got this formula these all formula are very important very important ஆன formula so each and every formula-வை நல்லா தெளிவா பாத்துக்கணும் எப்படி ஃபார்ம் ஆகுது தெரிஞ்சாலே suppose எக்ஸாம்ல மறந்துருச்சு அப்படினாலும் நம்ம ஈஸியா எழுதிரலாம் ஓகேவா and then இதோட மைனஸ் ஃபார்முலா I think you know that very well just இதோட மைனஸ் ஃபார்முலா வேணும் அப்படினா sin சேஞ்ச் பண்ணாலே கிடைச்சிரும் wait a minute sin a plus b sin a cos b plus cos a sin b கரெக்ட்டா சேம் டைம் sin a minus b ஃபார்முலா ஆஃப் sin a minus b பாத்தீங்க அப்படினா sin a cos b minus cos a sin b ஓகேவா so just plus minus ஓகேவா இங்க plus இங்க மைனஸ் இருக்கு so cos a plus a minus b I think you know that very well cos a minus b ஃபார்முலா என்ன cos a cos b plus sin a sin b ஓகேவா so இந்த sin மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பிளஸ் இருந்தா if it is plus இங்க எனக்கு மைனஸ் கிடைக்கும் கரெக்ட்டா இங்க எனக்கு மைனஸ் கிடைக்கும் if it is minus இங்க மைனஸ் இருந்துச்சுனா இங்க பிளஸ் வரும் ஓகேவா சேம் டைம் if it is plus இங்க எனக்கு பிளஸ் இருந்துச்சு அப்படினா இது எனக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும் சப்போஸ் இங்க மைனஸ் அப்படினா இது எனக்கு மைனஸ் சோ இந்த ஒரு ஃபார்மட் இந்த ரெண்டு ஃபார்மட்டையும் நல்லா தெளிவாவே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஃபார்முலா ஆஃப் tan theta ஓட ஃபார்முலா ஓகேவா இட்ஸ் ஈஸி गाइस एक्चुअली இதுவும் நம்ம டெரைவ் பண்ணியும் எடுக்கலாம் மெமரைஸும் பண்ணலாம் டெரைவ் பண்ணா எப்படி சார் பண்ணலாம் சொல்லி கேட்டிங்க அப்படினா சோ ஜஸ்ட் சொல்லிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க what is the formula of cos a plus b cos a plus b formula என்ன cos a cos b
correct? So it's a cos A plus B formula. If I divide both term, because sin A plus B divided by cos A plus B, what's the formula? It will be tan A plus B, correct? இதனுக்கு tan A plus B. அப்போ tan A plus B formula பார்த்தீங்க அப்படின்னா இதை just divide பண்ணிக்கலாம். If you divide this term, இதனுக்கு divide பண்ணா, இப்படி divide பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல ஒரு sin A cos A cos B divide பண்றேன். If I divide cos A cos B cos A cos B, நான் cos A cos B divide பண்ணா, listen, இங்க cos B cancel ஆயிரும், கரெக்ட்டா? cos B cancel ஆயிரும். ரிமைனிங் பாருங்க sin A divided by cos A tan A, கரெக்ட்டா? சேம் டைம் இங்க டிவைட் பண்ணும்போது cos A இந்த cos A cancel ஆயிரும். sin B divided by cos B plus tan B denominator. So same இந்த பார்ட் இருக்கு 1 minus sin A divided by cos B sin B divided by cos B tan A tan B. It's a tan A plus B formula, guys. It's a tan A plus B formula. Suppose if you want tan A minus B formula வேணும் அப்படின்னா it's easy. Just plus minus மட்டும் change பண்ணுங்க, you can get the formula. So tan A minus tan B denominatorல 1 plus tan A tan B, ஓகேவா? ஸோ இதை ஈஸியாக மைண்டில் வச்சுக்க, ரிமெம்பர் பண்ண. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ், இஃப் இட் இஸ் ப்ளஸ், இது எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இது ப்ளஸ், இது எனக்கு மைனஸ். இஃப் இட் இஸ் ப்ளஸ், இது எனக்கு ப்ளஸ், இது எனக்கு மைனஸ், ஓகேவா? இஃப் இட் இஸ் மைனஸ், ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் மேலே எழுதுகிறேன், இந்த செகண்ட் டேர்ம் கீழே டவுனில் எழுதுகிறேன், ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் அப்படின்னா ஆக்சுவலி இதுவும் எனக்கு மைனஸ், பட் it will be plus, okay? So the plus or minus or plus சொல்லிட்டு மாத்தி எழுதிக்கோங்க. So this way you can remember this formula. இந்த ஃபார்முலாவை இப்படி மைண்ட்ல நம்ம வச்சுக்கலாம், ஓகே? சேம் டைம் tan 2a க்கு ஃபார்முலா பார்த்தலாமா? what's the formula of tan 2a? tan 2a is nothing but இது ரொம்பவே ஈஸி, ஓகே? so இது plus, இது எனக்கு மைனஸ். if I apply a equal to b, suppose b க்கு பதிலா a அப்படினு அப்ளை பண்ணா tan 2a equal to, so tan a 2 times இருக்கு, கரெக்ட்டா? so 2 tan a denominatorல 1 minus tan a 2 times multiply ஆகுது, so tan square a, that's it guys. so இந்த எப்படி டெரைவ் பண்றது, ஃபார்ம் ஆகுறது, அந்த ஃபார்மட் மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா வேணாலும் ரொம்பவே ஈஸியா எழுதிடலாம், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா மைண்ட்ல இருந்துச்சுன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க கேட்குற அந்த sin 15 ஆர் tan 15 75 அந்த வேல்யூஸ்லாம் ஈஸியாகவே நம்ம டெரைவ் பண்ணலாம். அதை எப்படி சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஹியர் ஐ ஹாவ் ஒரு 25 sum இருக்கு, ஓகேவா? ஹியர் ஐ ஹாவ் 25 sum. each and every sum பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். பட் தீஸ் ஆல் ஆர் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், ஓகேவா? ஸோ இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நெக்ஸ்ட் செஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செஷனில் பேசிக்காக இருக்கிற ஃபார்முலா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? சம் நம்பர் 1, sin 15 plus cos 15, sin 15 plus cos 15 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ sin 15 equal to sin 15 அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஓகே, sin 15 sin 45 minus 30 எழுதிக்கலாம், ஓகேவா? 45 minus 30 அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம். sin a minus b formula. sin, what's the formula of sin a minus b? sin a cos b minus cos a sin b, correct? So sin a, sin 45 1 by root 2 and sin cos 30 root 3 divided by 2, correct? And then minus cos 45 sin
30 கரெக்டா cos 45 எனக்கு 1 by root 2 sin 30 1 by 2 கரெக்டா ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கு 2 root 2 சொல்லிட்டு இருக்கு அண்ட் தென் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா root 3 minus 1 கரெக்டா root 3 minus 1 it's a sin 15 value okay same way cos 15 value cos 15 45 minus 30 அப்படின்னு எழுதலாம் கரெக்டா 45 minus 30 அப்படி சொல்லிட்டு எழுதலாம் நம்ம cos a minus b ஃபார்முலா என்ன cos a minus b ஃபார்முலா cos a cos b plus sin a sin b வரும் கரெக்டா cos a cos 45 1 by root 2 and cos 30 value root 3 divided by 2 கரெக்டா and then plus இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா காசுக்கு இங்க பிளஸ் வரும் கரெக்டா sin 45 1 by root 2 into cos 30 cos sorry sin 30 1 by 2 கரெக்டா so denominator எனக்கு same 2 root 2 numerator root 3 plus 1 root 3 plus 1 okay so it's a answer actually it's not answer இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லிருக்கேன் கரெக்ட்டா சோ இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணனும் if I add this 2 term எனக்கு denominator same எனக்கு 2 root 2 denominator same and the numerator root 3 plus 1 root 3 minus 1 definitely it will be 2 root 3 correcta so answer will be root 3 divided by 2 answer will be root 3 divided by 2 but இந்த type of sum க்கு நல்லா கவனிச்சுக்கோங்க listen it's important இந்த type of sum க்கு நம்ம one way என்ன அப்படினா derive பண்ணி sum solve பண்ணலாம் derive பண்ணி sum solve பண்ணலாம் or else நல்லா கவனிங்க sin 15 sin 15 value என்ன root 3 minus 1 divided by 2 root 2 that means opposite divided by hypotenuse correct sin formula opposite if it is 15 இது எனக்கு 90 degree if it is 15 and then it will be root 3 minus 1 to root 2 correct and then cos 15 value root 3 plus 1 divided by 2 root 2 sorry it's a hypotenuse sorry இது எனக்கு 2 root 2 and then cos 15 value root 3 plus 1 divided by 2 root 2 it's a adjacent side divided by hypotenuse correct so adjacent side எனக்கு root 3 plus 1 divided by 2 root 2 okay so இந்த actually இந்த triangle ஞாபகம் இருந்துச்சு அப்படினா எந்த ஆங்கிள் கேட்டாலும் இந்த சாரி tan 15 cos 15 இந்த மாதிரி cos 75 tan 75 இந்த மாதிரி எந்த வேல்யூ இருந்தாலும் நம்ம ஈஸியா எழுதலாம் சோ எக்ஸாம்ல இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை ஓகேவா சோ இட்ஸ் a important triangle guys சோ எப்படி அப்படினா listen sin what is the value of sin 15 opposite எனக்கு root 3 minus 1 divided by 2 root 2 okay so suppose cos 15 value root 3 plus 1 divided by 2 root 2 okay இது மைண்ட்ல இருந்தா டைரக்டா எழுதலாம் same time tan 15 எனக்கு opposite divided by adjacent correct so root 3 minus 1 divided by root 3 plus 1 same way cosecant 15 secant 15 என்ன கேட்டாலுமே நம்ம இத வச்சு ஈஸியா எழுதலாம் ஓகேவா இங்க இந்த விஷயத்தை நல்லா பாத்துக்கோங்க if you take conjugate numerator denominator நீங்க conjugate எடுத்தா so numerator whole square பண்ணுவோம் கரெக்ட்டா இங்க whole square பண்ணுவோம் whole square பண்ணா 4 minus 2 root 3 கரெக்ட்டா எனக்கு 3 plus 1 4 minus root sorry minus 2 root 3 கரெக்ட்டா denominatorல 3 minus 1 ஆகும் 2 so 2 காமனா கேன்சல் பண்ணா tan 15 க்கு இன்னொரு வேல்யூ 2 minus root 3 tan 15 ஓட இந்த வேல்யூ டெரைவ் பண்ணா you can get 2 minus root 3 ஓகேவா சேம் டைம் இது 15 மட்டும் தான் இல்ல நம்ம 75 அந்த வேல்யூ எழுதலாம் எப்படி அப்படினா it is sin 75 equal to
இது எனக்கு 90 degree. If it is இது எனக்கு 90, இது எனக்கு 15, so it will be 75 degree. கரெக்டா? So right angle triangle இது 90. So sum of the angle எனக்கு remaining sum of the angle 90 degree இருக்கும். So if it is 15, it will be 75 degree. So இத நான் theta எடுத்தா so opposite side ஆன √3 + 1 divide by 2 √2. கரெக்டா? Same time cos 15 value, sorry cos 75 value, cos 75 இந்த angle adjacent side எனக்கு √3 - 1 divide by 2 √2 cot sorry tan 75 tan 75 cot 75 என்ன வேணா எழுதலாம். tan 75 value opposite எனக்கு √3 + 1 adjacent எனக்கு √3 - 1. That's it guys. So இதை யூஸ் பண்ணி நீங்க எல்லா வேல்யூஸும் எழுதலாம். ஓகேவா? சம் நம்பர் 2 sin 15 into cos 50. So here one way you can use that triangle, and that triangle யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணலாம். other way sin 15 cos 15. கரெக்ட்டா? so 2 divide by 2 ஆட் பண்றேன். so 2 times of sin theta cos theta, 2 times of sin theta cos theta value என்ன half of sin 30. கரெக்ட்டா? sin 30 value 1/2. so 1/2 into 1/2 1/4 is the answer guys. 1/4 is our answer. okay so next sum போலாம். sum number 3. try to solve sum number 3. it's easy for you. I think if you use that triangle யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா sum solve பண்ணிடலாம். cot 30 √3 cot 30 √3 minus cot 75 2 minus √3. okay actually tan 15 equal to cot 75. கரெக்ட்டா? tan 15 equal to cot 75. அப்போ 2 minus √3 ல previous செஷன்ல பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா? so divide by tan 15 value also we know that very well. 2 minus √3 minus tan 60 எனக்கு √3. கரெக்ட்டா? so if I multiply this minus 2 inside ல multiply பண்ணா இது எனக்கு minus it will be plus. கரெக்ட்டா? minus plus ஆயிடும். 2 times of √3 2 √3 minus 2 denominatorல √3 இருக்கு. 2 minus 2 √3. கரெக்ட்டா? so பாருங்க சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. then this value -1 இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா -1 ஆ இருக்கும். ஓகேவா? so next sum போலாமா? sum number 4. try to solve sum number 4. one of the important sum you have to know that very well. இந்த sum கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. the value of tan 82.5 tan 82.5 we have to find out. tan 82.5 also we can say cot 7.5 சொல்லிட்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே so you have to know one thing. இங்க எழுதுறேன். if sin 2 theta formula என்ன sin 2 theta formula 2 times of sin a cos a. so sin theta formula 2 into sin theta divided by 2 cos theta divided by 2. it's a important guys. it's a important. சின்னதா எழுதிக்கணும். ஓகே கொஞ்சம் பெருசா எழுதிக்கலாம். sin theta equal to 2 times of sin theta divided by 2 cos theta divided by 2. okay same time cos 2 theta formula என்ன 2 times of cos square theta minus 1. so 2a க்கு பதிலா if I இங்க 2a க்கு பதிலா theta divided by 2 சொல்லிட்டு அப்ளை பண்ணிருக்கேன். 2a சாரி a க்கு பதிலா theta divided by 2 சொல்லிட்டு அப்ளை பண்ணிருக்கேன். சோ எனக்கு கேன்சல் ஆகி இந்த ஃபார்மட்ல ஃபார்முலா கிடைக்கும். கரெக்ட்டா?
இந்த மைனஸ் if I move this minus to this side, இந்த மைனஸ் இந்த சைடு நான் மூவ் பண்ணிட்டா ஸோ என்ன ஃபார்முலா கிடைக்குது, இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மைனஸை மூவ் பண்ணால் இந்த 2 டேர்மையும் டிவைட் பண்ண, இந்த 2 டேர்மையும் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 2 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? cos ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2 cos தீட்டா டிவைட் பை 2 ஸ்கொயர் cos theta divided by 2 cancel பண்ணலாம். ஓகே, சோ ரிமைனிங் பாருங்க cos theta divided by 2 sin theta divided by 2 இருக்கு. கரெக்ட்டா? சோ cos theta divided by 2 sin theta divided by 2 ஃபார்முலா என்ன, cot theta divided by 2. இது எனக்கு cos theta divided by 2 sin theta divided by 2 cot theta divided by 2 equal to இதையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணா if you split that 1 divided by sin theta plus cos theta divided by sin theta cot theta. If you add actually cot theta divided by 2 formula is that. So it's a important formula for this type of value. எனக்கு இந்த மாதிரி tan 82.5 or cot 7.5 ஒரு 22.5 இந்த மாதிரி டேர்ம்லாம் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். இங்க cot theta divided by 2 cot 7.5 எப்படி எழுதலாம், cot 7.5 15 divided by 2 சொல்லிட்டு எடுக்கலாம். கரெக்ட்டா? so if you apply theta equal to 15 theta equal to 15 அப்படி சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். cot 15 divided by 2 7.5. கரெக்ட்டா? so cot theta value cot 15 வேல்யூ பாத்தீங்க அப்படினா 2 plus √3 2 plus √3 சொல்லிட்டு கிடைக்கும். plus sin 15 actually sin 15 we know that very well. Wait a minute. Sin 15 value and the triangle use பண்ணலாம். if we use that triangle sin 15 எனக்கு √3 minus 1 2 √2 கிடைக்கும். so actually 1 divided by sin theta 1 divided by sin 15 value 1 divided by √3 minus 1 2 √2. so இந்த 2 √2 numerator மூவ் பண்ணலாம். கரெக்ட்டா? so numerator மூவ் பண்ணலாம் and then 2 சைடும் கான்ஜுகேட் எடுக்கும். கரெக்ட்டா? so if I take conjugate எடுத்தா √3 plus 1 divided by √3 plus 1 denominator எனக்கு 2. கரெக்ட்டா? denominator 2 and அப்போ 2 √2 √3 plus 1 இப்படி இருக்கும். so 2 cancel பண்ணலாம், 2 cancel பண்ணலாம். √2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். if you multiply √2 இன்சைட்ல மல்டிப்ளை பண்ணா √6 plus √2 plus √2. okay, so cot 15 that's mean cot 7.5 or tan 82.5 value. okay, it's a value of cot 15 sorry cot 7.5 or tan 82.5. okay, so next sum பண்ணலாம். sum number 5 try to solve sum number 5 one of that. also important sum பார்த்தோனே I think solve பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். what's the value of 1 minus tan square 15 divided by 1 plus tan square 15. கரெக்ட்டா? 1 minus tan square 15 1 minus tan square 15 divided by 1 plus tan square 15. கரெக்ட்டா? actually it's a cos 2 theta formula. கரெக்ட்டா? it's a cos 2 theta formula. கரெக்ட்டா? so cos square minus sin square வரும். so denominator cos square sin square வரும். cos square divide பண்ணா you can get this formula. கரெக்ட்டா? then cos 30 value √3 divided by 2 is the answer. okay, so next sum பண்ணலாமா. sum number 6 cos 15 plus sin 15 plus sin 15 denominator la cos 50 minus sin 15 we have to find out this value. okay,
You have to know one thing. இங்க ஒரு one important thing உங்களுக்கு தெரியணும். என்ன அப்படின்னா tan 45 plus theta. Tan 45 plus theta. Wait a minute. elaborate எழுதிக்கலாம். Tan 45 plus theta. Tan a plus b அந்த ஃபார்மட்ல இருக்கு கரெக்ட்டா. சோ tan a plus b ஃபார்முலா என்ன? tan a tan 45 plus tan b tan theta denominatorல 1 minus tan 45 into tan theta. Tan 45 into tan theta. Tan 45 value 1, then tan theta கிடைக்கும். ஓகே, the 1 plus tan theta 1 minus tan theta இந்த ஃபார்மட் வந்தாலும் r else is equal to cos theta plus sin theta divided by cos theta minus sin theta. so இந்த ஃபார்மட் வந்தாலும் இந்த 2 ஃபார்மட் வந்தாலும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இட்ஸ் a tan 45 plus theta. so இதுவும் எப்படி ஈக்குவல்னு கேட்டிங்க அப்படினா if you divide cos theta numerator denominator, so numeratorலயும் denominatorலயும் cos theta வை டிவைட் பண்ணா, if you divide cos theta வை டிவைட் பண்ணா you can get this term, இந்த term கிடைச்சிடும் கரெக்ட்டா. இங்க cos theta வை டிவைட் பண்ணா இந்த term கிடைச்சிடும். then these two term are equal. okay, same time tan 45 minus theta. tan 45 minus theta ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படினா, so tan 45 minus theta ஃபார்முலா என்ன? tan a minus tan b. tan a minus tan b. tan a tan 45 minus tan theta denominatorல 1 minus, actually sorry 1 plus tan 45 tan theta கரெக்ட்டா. tan 45 1, so tan theta just minus இருந்தா numerator minus, இங்க plus இருந்தா numerator plus. okay, same time இந்த ஃபார்மட் எப்படி எழுதலாம் அப்படினா cos theta minus sin theta divided by cos theta plus sin theta. that's it guys. இங்க என்ன கேட்டிருக்காங்க சம் எனக்கு பிளஸ் கேட்டிருக்காங்க கரெக்ட்டா. so it's nothing but tan 45 plus 15. thetaக்கு பதிலா எனக்கு 15 இருக்கு, thetaக்கு பதிலா 15 இருக்கு. tan 60 degree. so இந்த சம்லாம் பார்த்தோனே ஆன்சர் பண்ணலாம். so it's easy. tan 60 degree √3 is answer. √3 is our answer. okay, so same மாடல்ல இன்னொரு சம் கொடுத்திருக்கேன். try to solve this sum. nearly same model. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே நம்ம ஈஸியா சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ இங்க tan 45 minus 15 tan 30 1 by √3 is the answer guys. here 1 by √3 is tan 30 1 by √3 is the answer. okay, so next sum move பண்ணிடலாமா? sum number 7. it's a important previous session. in the session முடிஞ்ச வரைக்கும் try to understand each and every session. okay, so each and every session கொஞ்சம் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா each and every session has a connection. okay, so first session ஃபாலோ ஆன அந்த ஐடியா அந்த சில கான்செப்ட் செகண்ட் செஷன்ல ஃபாலோ ஆகும், தேர்ட் செஷன்ல ஃபாலோ ஆகும், லாஸ்ட் வரைக்கும் அது ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, then only you can solve the sum easily. sum number 7, sin 90 minus x. sin 90 minus x எப்படி எழுதலாம்? cos x கரெக்ட்டா into cos 180 minus x minus y கரெக்ட்டா. so cos 180 minus x minus y, 180 minus x minus y minus cos x கரெக்ட்டா, minus cos x minus y அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடும். and then plus cos 90 minus x, cos 90 minus x sin x, same time sin 180 actually here sin pi, that means 180 minus நான் காமனா வெளில எடுத்தா, if I take minus நான் காமனா எடுத்தா it's x minus y கரெக்ட்டா, அது எனக்கு x minus y ஆயிடும். ஓகே, சோ ஏனா எனக்கு எப்படி இருக்கு sin pi minus
y minus x இருக்கு. ஸோ மைனஸ் காமன் எடுத்தா you can get this term. கரெக்டா? ஸோ sin 180 plus theta, sin 180 plus theta minus sin theta sin x minus y. கரெக்டா? ஸோ எனக்கு ரெண்டு டேர்ம்லையும் மைனஸ் வந்துருக்கு. கரெக்டா? ஸோ டூ டேர்ம்ல I got minus. ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு அண்ட் தென் இந்த டேர்ம்ல ஒரு மைனஸ் இருக்கு. கரெக்டா? இந்த டூ மைனஸையும் காமனா வெளியில எடுத்துட்டா, நான் டூ மைனஸையும் காமனா வெளியில எடுத்துட்டா cos A cos B sin A sin B I can get this format. கரெக்டா? இந்த ஃபார்மட் நமக்கு கிடைக்கும். ஸோ cos A cos B plus sin A sin B ஃபார்முலா என்ன, cos A minus B. கரெக்டா? cos A minus B x minus cos, wait a minute, cos x minus x minus y. கரெக்டா? minus x minus y. so again minus உள்ள multiply பண்ணா, minus உள்ள multiply பண்ணா, so x cancel ஆயிடும். so this term will be cos y, this term will be cos y. okay, so that's it guys. so next sum போலாம். sum number 8. what's the value of sum number 8? try to solve it. so sum பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் sum சால்வ் பண்ணுங்க, அப்புறம் சொல்யூஷனை பாருங்க. ஓகேவா? sum number 8, 1/4 1/4 into √3 cos 55, √3 cos 55 √3 cos 55 minus sin 55, sin 55. we have to find out this term. இந்த டேர்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கரெக்ட்டா? basic guys. நான் என்ன பண்றேன், இங்க ஒரு 1/2 காமனா உள்ள மல்டிப்ளை பண்றேன். so 1/2 √3 divided by 2 cos 55 minus 1/2 sin 55. just ஒரு 1/2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஓகே? so √3 divided by 2, what's the value of √3 divided by 2? 2 எடுக்கலாம், 1 cos 30 எடுக்கலாம், or else sin 60 எடுக்கலாம். ஓகே? I am taking sin 60, sin 60 cos 55 minus sin 60 cos 55 minus இங்க 1/2 எனக்கு sin A cos B வந்திருக்கு. அப்போ cos A sin B வந்தா it's a formula. கரெக்ட்டா? so cos A cos 1/2 எங்க வரும், cos 60 sin 55. கரெக்ட்டா? sin 55. கரெக்ட்டா? so it's a formula. இது என்ன ஃபார்முலா, sin A minus B formula, sin A minus B formula, sin 60 minus 55. its value answer பாத்தீங்கன்னா sin 5 is the answer guys. sin 5 is the answer. okay? so next sum போலாமா. sum number 9. sum number 9, nearly same model, try to solve it. nearly exact. so இந்த model sum, so இந்த மாதிரி சம்லாம் கேட்டா you can't take value, put value எடுத்து sum சால்வ் பண்ண முடியாது. நிறைய சம்முக்கு டெரிவேஷன் அண்ட் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண முடியும். லாஸ்ட் இயர்ல அதுக்கு முன்னாடி வருஷம் 2017 क्वेश्चन பேப்பர்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சம் வேல்யூஸ் எடுத்து சால்வ் பண்ண முடியாத மாதிரி ரொம்பவே டிஃபிகல்ட் சம்லாம் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எப்படி மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், அதை லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் வேல்யூ போட்டு போங்க. ஓகேவா? சம் நம்பர் 9, √3 cos 20, sorry, cosecant 20, √3 cosecant 20, √3 cosecant 20 sin 20 அப்படினா கரெக்ட்டா, plus 1 divided by secant 20 cos 20. ஓகே, cos 20 அப்படினு கிராஸா மல்டிப்ளை பண்ணா √3 cos 20 plus இந்த sin 20 இங்க மல்டிப்ளை ஆகும். கரெக்ட்டா? sin 20, sin 20 denominator sin 20 cos 20, sin 20 cos 20. okay, sin 20 cos 20 அப்படிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே? so
here இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா wait a minute just if I divide 1/2 இங்க ஒரு 2 ஐயும் இங்க ஒரு 1/2 ஐயும் மல்டிப்ளை பண்றேன் ஓகே சோ ஜஸ்ட் நியூமரேட்டர்ல ஒரு 2 டினாமினேட்டர்ல ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா √3 divided by 2 cos 20 1/2 sin 20 கரெக்ட்டா சோ என்ன எடுக்கலாம் இங்க if I take sin 60 அப்படி சொல்லிட்டு எடுக்கிறேன் sorry wait a minute actually it's plus correct இது சரி இது எனக்கு minus correct so minus sin 60 cos 20 sin cos 60 sin 20 correct so it's a formula sin 60 cos 20 cos 60 sin 20 so அந்த formula என்ன actually sin 60 minus 20 correct sin 60 minus 20 so முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குயிக்கா மைண்ட்ல சால்வ் பண்ண முடியுமோ மைண்ட் கால்குலேஷன் தான் trigonometryல ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும் ஓகேவா இங்க here sin 20 cos 20 if I multiply 2 with numerator denominator 2 numerator denominatorல multiply பண்ணா 2 sin theta cos theta 2 sin theta cos theta sin 2 theta correct 2 sin theta cos theta sin 2 theta denominator la sorry inga oru 4 irukum inda 4 actually inga multiply agum correct actually 60 minus 20 is 40 correct so 2 term cancel ஆயிருச்சு இந்த 4 inga multiply ஆனா 4 is the answer guys 4 is the answer okay so next sum போலாமா sum number 10 it's easy for you I think ரொம்பவே ஈஸியான சம் பார்த்தோனே சால்வ் பண்ணலாம் if you know ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா sin 59 cos 31 and then cos 59 sin 31 it's a formula of sin 59 plus 31 correct denominatorல cos 20 cos 40 minus sin 20 sin 25 correct so cos 20 cos 25 appo it will be cos 20 plus 25 formula so cos a plus b sin a plus b and the formula கொடுத்துருக்காங்க so sin 90 value 1 denominator la cos 45 எனக்கு 1 by √2 multiply பண்ணா √2 is the answer √2 is our answer okay so next sum பண்ணலாமா sum number 11 here we have to find out the term 1 minus 8 sin square x into cos square x okay so 1 minus 2 into 4 sin square x cos square x just 2 into 4 8 correct so 4 sin square x cos square x actually it's a formula of actually நல்லா பாருங்க so 2 sin x cos x whole square அது actually இதோட whole square தான் இப்படி கரெக்ட்டா அப்போ இதோட ஃபார்முலா 2 sin theta sorry sin 2 theta இதோட ஃபார்முலா sin 2 theta 1 minus 2 இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால sin square 2 theta சொல்லிட்டு sin square 2 theta சொல்லிட்டு எழுதலாம் ஓகேவா 1 minus 2 sin square theta what's the formula of 1 minus 2 sin square theta it's a cos theta so appo cos 4 theta is our answer theta x எழுதலாம் so cos 4x is our answer okay so next sum பண்ணலாம் sum number 12 2 cos square minus 1 2 cos square minus 1 equal to 0 and then we have to find out cot square theta minus tan square theta correct it's easy for you I think 2 cos square minus 1 it's a formula of cos 2 theta correct cos 2 theta theta தான கொடுத்திருக்காங்க yes cos 2 theta equal to 0 cos 2 theta cos எந்த டேர்ம் எனக்கு 0 ஆகும்
90, then theta will be 45 degree. 45 degree அதான் இருந்ததா எனக்கு இது எனக்கு 90 ஆகும், 90 எனக்கு 0 ஆகும். கரெக்டா? Then we have to find out cot square theta minus tan square theta. Cot square value, cos square 45, 1 is tan square 45, 1. Then answer will be 0, guys. Then answer will be 0. It's easy. And then next sum பண்ணலாம். Sum number 13. Sum number 13. Try to solve it. Here cos power 4 theta minus sin power 4 theta equal to 1 by 3. Actually இது எப்படி எழுதலாம் அப்படின்னா cos square theta plus sin square theta and then cos square theta minus sin square theta equal to 1 by 3. கரெக்டா? இதுதான் எனக்கு ஃபார்முலா ஆஃப் cos power 4 theta minus sin power 4 theta. கரெக்டா? So sin square theta, cos square theta value 1. So இந்த term skip பண்ணிடலாம். Cos square theta minus sin square theta. Cos 2 theta formula. Also you can write 2 cos square theta minus 1. Correct? So it's a formula of cos 2 theta. Cos 2 theta formula is 2 cos square theta minus 1. Correct? Equal to 1 by 2. So the 1 அங்க add பண்ணா 2 cos square theta equal to 1 add பண்ணா actually 3 4 divide by 3 கிடைக்கும். So 2 cancel பண்ணா it will be 2 by 3. Cos square எனக்கு 2 by 3 அப்படின்னா cos theta root 2 divide by root 3. Root 2 divide by root 3 என்ன கேக்குறாங்க? We have to find out tan theta. Correct? Actually cos theta root 2 root 3 it will be 1. Tan theta value, tan square theta value 1 by root 2. Sorry, 1 by 2 is the answer, guys. Tan theta எனக்கு 1 by 2 is our answer. Okay. So next sum பண்ணலாம். Sum number 14. Sum number 14. I think sum number 14 is easy task for you. Try to solve it. இப்போ tier 2 ல சரி tier 1 ல கேட்ட sum நினைக்கிறேன். Try to solve sum number 14. It's easy. Listen. 3 times of here. Answer is 3. Sum பார்த்தோன்னே சொல்லலாம். Answer 3. 1 minus 2 sin square x denominator ல cos square x minus sin square x. Correct? Actually it's a cos 2 theta formula. இது எனக்கு cos 2 theta, இது எனக்கு cos 2 theta formula. Correct? So cancel பண்ணா you can get answer 3. Okay, answer 3. So next sum பண்ணலாமா? Sum number 15. Sum number 15 sin a minus 2 sin cube a denominator ல 2 sin cos cube a minus cos a. Correct? It's easy, guys. Sin a minus 2 sin cube a. Correct? So என்ன பண்றேன்? sin காமனா வெளிய எடுக்கிறேன். If we take sin common வெளிய எடுத்துட்டா remaining 1 minus 2 sin square a. Yes, a. Actually it's a cos 2a formula. Correct? It's a cos 2a formula. Denominator ல cos a வை நான் காமனா எடுத்தேன். ஸோ ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சாலே ஸோ சம்முக்குள்ள ஃபார்முலா இருக்கிற அந்த ஃபார்மட் நமக்கு ஈஸியாக தெரியும். இந்த சமயம் இப்படி தான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ஈஸியாக கிடைச்சிடும். cos a வை நான் காமனா எடுத்தா 2 cos square a minus 1. கரெக்டா? ஸோ இட்ஸ் அ cos 2a ஃபார்முலா. ரெண்டுமே எனக்கு cos 2a ஃபார்முலா. sin a divided by cos a. Answer tan a. Tan a is our answer. Okay. So next sum பண்ணலாம். Sum number 16. Sum number 16. I think it's also easy for you. 16 நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா secant square a minus sin square a minus sin square 2 sin power 4a. Correct? So இங்க if I take
sin square a காமனா sin square a வை வெளில எடுத்தா ரிமைனிங் 1 minus 2 sin square a அப்படி கிடைக்கும் கரெக்ட்டா சோ டினாமினேட்டர்ல cos square a வை எடுத்தா 2 cos square a minus 1 கரெக்ட்டா சோ 2 டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம் sin square theta minus divide by cos square theta tan square theta secant square theta minus tan square theta secant square theta minus tan square theta value 1 guys இதோட ஆன்சர் 1 okay secant a minus tan square a value 1 that's it okay so next sum போலாமா sum number 17 one of the important sum tier 2 sum okay try to solve it just pause the video try to solve now see the solution okay 4 cos 90 minus a first இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம் 4 cos 90 minus a cos 90 minus a எனக்கு sin a கரெக்ட்டா cos 90 minus a எனக்கு sin a அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடும் கரெக்ட்டா and then sin cube 90 plus a sin cube 90 plus a cos cube a minus 4 times of sin 90 plus a correct sin 90 plus a cos a into cos cube 90 minus a cos cube பாத்தீங்க அப்படினா sin cube a வா சேஞ்ச் ஆயிடும் கரெக்ட்டா just எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் டினாமினேட்டர்ல actually cos 180 cos 90 plus 4a கரெக்ட்டா 2 ஐ கேன்சல் பண்ணா எனக்கு cos 90 plus 4a it's a denominator கரெக்ட்டா so cos 90 plus second quadrant எனக்கு minus sin 4a கரெக்ட்டா minus sin 4a just சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு நல்லா கவனிச்சீங்க அப்படினா here 4 and then sin a 1 sin a cos a 1 cos a எல்லாம் காமன் டேர்ம் கரெக்ட்டா so if I take common term out so sin 4 sin a cos a common term வெளியில எடுத்துட்டோம் ஓகே so remaining பாருங்க remaining எனக்கு cos square a minus இங்க எனக்கு sin square a கரெக்ட்டா so denominatorல actually sin 4a எப்படி எடுக்கலாம் அப்படினா sin 2 into 2a கரெக்ட்டா sin 2 into 2a it's a formula of minus 2 sin a 2 sin 2a cos 2a சொல்லிட்டு எடுக்கலாம் கரெக்ட்டா actually cos square a minus sin square a sin cos 2a cancel பண்ணிடலாம் remaining actually நல்லா கவனிச்சீங்கன்னா 4 cos a sin a cos a and 2 sin 2a value இந்த ரெண்டும் equal actually ரெண்டும் equal cancel பண்ணலாம் actually answer -1 guys எப்படி equal அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படினா listen 2 sin 2a அப்படி சொல்லிட்டு இருக்கு கரெக்ட்டா so 2 sin 2a sin a cos a sin a cos a கரெக்ட்டா 2 sin 2a 2 sin 2a formula 2 sin a cos a கரெக்ட்டா அப்போ இந்த டேர்ம் தான் இந்த டேர்ம் அப்போ 4 sin a cos a 4 sin a cos a காமன் சோ கேன்சல் பண்ணிட்டேன் ரிமைனிங் இந்த ஒரு மைனஸ் மட்டும் இருக்கு -1 is the answer ஓகே சோ ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம நிறைய சம் ஈஸியாவே சால்வ் பண்ணலாம் ஓகே சோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாம் சம் நம்பர் 18 எஸ் சம் நம்பர் 18 try to solve sum number 18 so sum number 18 just pause the video try to solve sum number 18 and then now see the solution okay sum number 18 x minus x tan square 15 if I take x na வெளியில எடுத்துட்டா if I take out x எடுத்துட்டா 1 minus tan 15 tan square yes tan square 15 denominatorல 1 plus tan square 15 1 plus tan square 15 equal to something here so tan sin 60 cos 30 sin 60 cos 30 plus or minus or plus இது எனக்கு plus ஓகேவா
இப்படி இருக்கு ஓகேவா. ஆக்சுவலி it's a formula 1 minus tan square theta divided by 1 plus tan square theta cos 2 theta x cos 30 equal to sin 60 plus cos 30 sin 60 plus cos 30. So இதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஜஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணாலே யூ கேன் கெட் த ஆன்சர் x into cos 30 value root 3 divided by 2 equal to sin 60 எனக்கு also root 3 divided by 2 plus cos 60 எனக்கு sorry cos 30 எனக்கு root 3 divided by 2 கரெக்டா. ஸோ இங்க 2 times இருக்கு, இங்க 1 times இருக்கு. ஸோ அப்படியே கேன்சல் பண்ண x equal to 2 கரெக்டா. ஸோ x equal to 2 that's it guys. x value நமக்கு 2 சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் 19 sum number 19 try to solve it. actually இந்த a by 2 அந்த மாதிரி கொடுத்துறாங்க. சம்ல a சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆர்ல சம்ல தீட்டா சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு ஆப்ஷன்ல தீட்டா டிவைட் பை 2 ஆர் சம்ல a சொல்லிட்டு சம்ல தீட்டா ஆப்ஷன்ல தீட்டா டிவைட் பை 2 ஆர் எல்ஸ் சம்ல தீட்டா டிவைட் பை 2 ஆப்ஷன்ல தீட்டா இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா that mean you have to apply the formula. இப்படி இந்த ஃபார்மட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். மெயினா பாத்தீங்க அப்படின்னா sin theta equal to மெயினா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா sin theta equal to 2 sin theta divided by 2 cos theta divided by 2. same time cos theta அப்படின்னா என்ன ஃபார்முலா இருக்கு 2 cos square theta divided by 2 minus 1. same time cos theta equal to 1 minus sin square theta divided by 2. so இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல theta divided by 2 theta divided by 2 அந்த ஃபார்மட் நமக்கு கிடைக்கும் ஓகே. அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த சம் பார்க்கலாமா. listen 2 cot 90 minus a by 2 90 minus a by 2 2 tan 90 minus 90 எனக்கு தான் tan ஆயிருச்சா a by 2 denominator 2 tan a by 2 1 plus tan 180 minus a by 2 180 minus a by 2 actually இங்க tan square இருக்கு இப்போ மைனஸ் வரும் பட் பிளஸ் ஆயிடும் ஓகேவா. ஸோ அப்போ tan a by 2 tan square a by 2 ஓகேவா. நல்லா பாத்தீங்க அப்படின்னா 2 tan theta divided by 1 plus tan theta 2 tan theta divided by 1 plus tan square theta is the sin 2 theta formula கரெக்ட்டா. sin 2 theta theta க்கு பதிலா a by 2 இருக்கு. then answer will be sin a guys. then answer will be sin a okay. so next sum மூவ் பண்ணலாம். sum number 20 sum number 20 simplify the value of 2 divided by cot a by 2 plus tan a by 2. it's easy for you I think. actually you have to know one thing. cot theta already first session லயே சொல்லியிருந்தேன், sorry second session லயே சொல்லியிருந்தேன். cot theta plus tan theta cot theta plus tan theta value 1 divided by sin theta cos theta also cosecant theta secant theta. so இதோட value இம்பார்ட்டன்ட் இதை மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஓகேவா. இங்க டைரக்டா அப்ளை பண்ணலாமா. 2 divide by actually 1 divide by sin theta cos theta 1 divide by sin theta cos theta சொல்லிட்டு இந்த டேர்ம் இங்க மல்டிப்ளை ஆகும் கரெக்ட்டா. so 2 times of sin theta cos theta actually sorry இங்க theta க்கு பதிலா a by 2 கரெக்ட்டா. theta க்கு பதிலா a by 2 கரெக்ட்டா. so it's a formula of you know that very well 2 sin theta cos theta sin 2 theta sin a is our answer sin a is our answer. so இந்த டேர்ம்ல தெரிஞ்ச அப்படினா சம பார்த்தோனே சால்வ் பண்ணலாம். otherwise it will take some time கொஞ்சம்
டைம் எடுத்துரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா சம் நம்பர் 20 முடிஞ்சிருச்சா 21 1 plus cos a divided by 2 equal to x then we have to find out value of x okay 1 plus cos a divided by 2 in namakku we have to find out this term value okay so sum la parunga a அப்படி சொல்லிட்டு இருக்கு ஆப்ஷன்ல a/2 ஆப்ஷன்ல a/2 அப்படி சொல்லிட்டு இருக்கு then it means you have to take a/2 formula இந்த ரெண்டு ஃபார்முலா sin a cos a இந்த ஃபார்முலா தான் எடுக்கணும் ஓகேவா சோ இங்க I am taking இங்க +1 இருக்கு ஓகேவா இங்க +1 இருக்கு -1 வர மாதிரி ஃபார்முலா எடுத்தா 1 + 2 cos square a/2 - 1 divided by 2 so cos a equal to 2 cos square a/2 - 1 so அப்பதான் இந்த +1 -1 கேன்சல் ஆகும் so கேன்சல் பண்ணிடலாம் remaining 2 cos square a/2 so 2 cancel பண்ணிடலாம் answer is cos square a/2 cos square a/2 so இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றது அத நல்லா தெளிவா பாத்துக்கோங்க ஓகேவா so next மூவ் பண்ணலாமா சம் நம்பர் actually சேம் மாடல்ல இங்க ஒரு சம் கொடுத்திருக்கேன் அப்படியே உல்டாவா கொடுத்திருக்காங்க so try to solve it ஆப்ஷன்ல இருந்து போனீங்க அப்படினா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஆப்ஷன் 4 is the answer guys option 4 is our answer okay so next sum move பண்ணலாம் sum number 22 angle எனக்கு 0 விட less than something கொடுத்துறாங்க விட்டுறலாம் cos a plus b 24 divided by 25 sin a minus b 15 divided by 17 we have to find out tan 2a it's important sum guys tan 2a சேம் மாடல்ல trigonometric ratio எல்லாம் சம் சால்வ் பண்ணிருப்போம் பட் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியாது கரெக்ட்டா because cos a plus b cos எனக்கு cos a plus b value 24 divided by 25 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சேம் டைம் tan sin a minus b sin a minus b value 15 divided by 17 சொல்லிருக்காங்க we have to find out tan a இந்த theta value different-ஆ இருக்கு கரெக்ட்டா theta value different-ஆ இருக்கு but tan 2a mean a plus b plus a minus b guys tan 2a mean a plus b a minus b நீங்க இந்த minus b minus sorry plus b minus b cancel ஆயிடும் then it will be tan 2a ஆகிரும் ஓகே அப்போ tan a plus b tan a minus b இருந்துச்சு அப்படினா நீங்க சம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகே so tan a plus b tan a plus b so cos a plus b 24 divided by 25 actually it's adjacent இது எனக்கு hypotenuse கரெக்ட்டா அப்போ then opposite will be 7 divided by adjacent 24 tan எனக்கு 7 divided by 24 ஓகேவா same time sin a minus b then tan a minus b if you use triplet use பண்ணா sin எனக்கு opposite will be hypotenuse அப்போ then opposite எனக்கு 15 divided by adjacent will be 8 correct it's a triplet adjacent எனக்கு 15 8 ஆ தான் இருக்கும் so if you use this value you can get tan 2a value okay tan 2a value ரொம்பவே ஈஸியா நம்ம find out பண்ணிரலாம் ஓகேவா tan 2a is nothing but tan 2a that means a plus b plus a minus b a plus b plus a minus b is nothing but tan a plus tan b and the formula tan a plus b எனக்கு 7 divided by 24 plus tan a tan b so இந்த term நான் a ன்னு எடுக்கிறேன் இந்த term b ன்னு எடுத்தா so tan a plus tan b so tan b எனக்கு 15 divided by 8 denominator 1 minus tan a 7 divided by 24 into 15 divided by 8 correcta so that இத simplify பண்ணா if you simplify this term you can get the answer
actually numerator denominator 3 multiply பண்ணா 45 plus 7 52 divided by 24 denominatorல actually ஒரு 3 வச்சு cancel பண்ணா 5 times it will be 8 correct. So numerator 35 denominator 64 minus 35 29 divided by 64 29 divided by 64 correct. So further simplify பண்ணலாமா here ஒரு 4 வச்சு cancel பண்ணா 13 divide by 8 13 divide by 6 13 divide by 6 ஒரு 2 வச்சு cancel பண்ணா 3 it will be 32 correct. So 32 into 32 into 13 and 3 into 29 ஆப்ஷன்ல இருந்து போனீங்க அப்படினா டெஃபினட்டா டினாமினேட்டர் 87 நியூமரேட்டர் பாத்தீங்க அப்படினா 416 32 into 13 எனக்கு 416 ஆ தான் இருக்கும் ஓகேவா. so that's it guys. so இந்த மாடல் சம்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணனும். சேம் மாடல்ல இங்க ஒரு சம் கொடுத்திருக்கேன். try to solve சேம் மாடல்ல ஒரு சம் கொடுத்திருக்கேன். அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேவா. so next sum போலாமா. sum number 23 tan a equal to 1/3 tan a equal to 1/3 tan b equal to 2/5 we have to find out tan 2a plus b tan 2a plus b. so இங்க நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் என்ன வரும் அப்படினா tan 2a plus tan b denominatorல 1 minus tan 2a tan b அதான் கிடைக்கும் கரெக்ட்டா. so tan 2a tan b இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு இந்த வேல்யூல தெரிஞ்சதா சம்ம சால்வ் பண்ண முடியும். so tan a 1/3 we have to find out tan 2a ஓகேவா. so tan 2a is nothing but 2 tan a கரெக்ட்டா. 2 into tan a 1/3 denominatorல 1 minus tan square a 1 minus tan square எனக்கு 1/9 கரெக்ட்டா. so 8 divided by 9 denominator 8 divided by 9 numerator 2 divided by 3 கரெக்ட்டா. so 3 வச்சு கேன்சல் பண்ணா 3 2 வச்சு கேன்சல் பண்ணா 4 3/4 guys. 2 tan 2a 3/4 tan b value என்ன 2/5 கரெக்ட்டா 2/5. if you apply this value you can get the answer. apply பண்ணலாமா just. so 3/4 plus 2/5 denominatorல 1 minus 3/4 into 2/5 கரெக்ட்டா. so numerator பாத்தீங்க அப்படினா numerator எனக்கு so 15 plus 8 எனக்கு 23 divided by 20 denominator எனக்கு 20 minus 6 14 divided by 20 answer 23 divided by 14 is our answer okay. so that's it. so next sum பண்ணலாம். sum number 24 one of the important sum guys, one of the important sum. இந்த sum மாடல் நல்லா பாத்துக்கோங்க. it's also repeated sum. a plus b equal to 45. if a plus b equal to 45 a plus b equal to 45 then 1 plus tan a 1 plus tan b will be 2. answer will be 2. also cot a minus 1 cot b minus 1 equal to 2. same time if a minus b equal to 45 a minus b equal to 45 then 1 plus tan a 1 minus tan b equal to 2. same time cot a 1 minus cot a 1 minus cot a 1 plus cot a value 2. you have to know all this thing.
RLS இதெல்லாம் வேல்யூ புட்லேருந்து சால்வ் பண்ணலாம். வேல்யூ அப்ளை பண்ணுற அதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் போடுவோம், அதில் நான் சொல்கிறேன். ஓகே, பட் இங்கே இந்த வேல்யூஸை ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹியர் a plus b எனக்கு tan a plus b 45 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. தட் ஃபார்முலா tan a plus tan b divided by 1 minus tan a tan b, கரெக்டா? ஸோ tan a tan b, இந்த term 1 கரெக்டா? a plus b 45, then this term will be 1. அப்போ 1 minus tan a tan b equal to tan a plus tan b சொல்லிட்டு எடுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த டேர்மை இந்த சைடு மூவ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் திஸ் டேர்ம் வேல்யூ 1. ஓகேவா? ஸோ இந்த டேர்மை அகைன் அந்த சைடு மூவ் பண்ணால் தென் tan a plus tan b, இந்த மைனஸ் அங்கே ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் tan a tan b equal to 1. கரெக்டாக? equal to 1. if I add two side 1, இந்த சைடும் ஒரு இந்த சைடும் என்ன ஒரு 1 ஆட் பண்ணால் இந்த 2 டேர்மில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு tan a காமனாக tan b காமனாக எடுத்தேன். ஓகேவா? ஸோ tan b காமனாக எடுத்தா 1 plus tan a, கரெக்டாக? 1 plus tan a and then plus இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது tan. ஓகேவா? ஸோ 1 plus tan a இருக்கு. ஸோ 1 plus tan a 1 plus tan a 1 plus tan a 1 plus tan a நம்ம காமனாக வெளியில் எடுத்தா 1 plus tan a into tan 1 minus 1 plus tan b equal to 1 plus tan a 1 plus tan b equal to 2. That's it guys. So these all are important. So in the each and everything இந்த டெரிவேஷன் பார்த்தாலும் சரி RLS டைரக்டாக இந்த வேல்யூஸை மெமோரைஸ் பண்ணாலும் சரி, these all are important. சேம் மாடலில் இங்கே ஒரு சம் கொடுத்துருக்கேன், அந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சேம் இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்கேன், சம் நம்பர் 25. அந்த சம்மை சால்வ் பண்ணுங்க. ஆல்சோ இட்ஸ் வேல்யூ 2. ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சம்மை தெளிவாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸ்டே வித் நகாஸ்டிக்ஸ்.